ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு பொட்டேட்டோ மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை 2 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி குக்கர் போட்டு மூடி விசில் கொடுத்துக்குங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆகணும்னு தெரியணுன்னா நீங்கள் ஒரு நைஃப் எடுத்து அதை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிருக்கும். இப்போது அதோட தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி ஸ்மாஷ் ஆகி வரணும். நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அது சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை அதில் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடவும். என்கிட்ட பட்டாணி இருந்துச்சு, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சோம்பு தூள், சோம்புனா பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அந்த தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் அதை மிக்ஸ் பண்ணால் பொட்டேட்டோ மசாலா ரெடி. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம மசாலாவை இறக்கிட வேண்டியதான். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஆனியனும் கார்லிக்கும் நம்ம சேர்க்கல. ஸோ அதனால் இதை நீங்கள் பூஜைக்கும் வச்சு படைக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.